புதுவரவாக இருந்தாலும் தமிழக அரசியலை பரபரப்பாய் வைத்திருக்கிறார் விஜய். திமுக, அதிமுக தொடங்கி நாம் தமிழர் வரை அனைத்து கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில் விஜய் பற்றி பேசி வருகின்றன. பாஜக, திமுகவை வெளிப்படையாக விமர்சிக்கும் விஜய், அதிமுகவை மறைமுகமாக கூட விமர்சிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பின்னால் விஜயின் அரசியல் சாதுரியம் இருக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இதுவரை ஓரிரு அரசியல் நிகழ்வுகள் தவிர மற்ற விவகாரங்களில் அறிக்கை அரசியல் மட்டுமே செய்து வருகிறார் விஜய். இந்த நிலையில் திருப்புவன அஜித்குமாரின் இல்லத்திற்கு விஜய் நேரில் சென்றது அரசியல் களத்தை சூடாக்கியது. ஆளுங்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் தொலைபேசியிலும் வீடியோ காலிலும் பேசிய நிலையில் விஜய் நேரடியாகவே சென்றது மக்கள் மத்தியில் பேசுபொருள் ஆனது. ஆளும் கட்சியான திமுக தமிழக வெற்றிக் கழகத்தை உக்கிரமாக விமர்சித்து வருகிறது. பாஜக, அதிமுகவோ அமைதி காக்கிறது. ஆனால் இதுவரை அனைத்து நிகழ்வுகளிலும் விஜய் திமுகவையும் பாஜகவையும் வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார். ஆனால் அதிமுக குறித்த விமர்சனங்களை விஜய் அறவே தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஊழல் நிறைந்த கட்சி என திமுகவையும், பிளவுவாத அரசியல் செய்யும் கட்சி என பாஜகவையும் விஜய் விமர்சித்து வருகிறார். ஆனால் ஏன் விஜய் அதிமுகவை விமர்சிக்க மறுக்கிறார் அல்லது தவிர்க்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதிமுக ஓட்டுகளை குறிவைப்பதால்தான் விஜய் விமர்சனங்களை தவிர்த்து வருகிறார் என்கின்றனர் சிலர். அதிமுக தலைமை மீது உண்மையான தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். குறிப்பாக எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் தற்போதைய கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கின்றனர். இதனால் அவர்களது வாக்கை கவரும் வகையில் விஜய் காய் நகர்த்தி வருவதாக தெரிகிறது. அதிமுகவை விமர்சித்தால் அது ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விமர்சித்தது போலதான் அமையும். இதனால்தான் அந்த கட்சியின் மீதான விமர்சனங்களை அறவே தவிர்த்து வருகிறார். இதே திட்டத்தை தான் பாஜகவும் கையில் எடுத்திருந்தது. அதாவது, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு திமுகவை கடுமையாக விமர்சித்த பாஜக அதிமுகவை விமர்சிக்கவில்லை. பாஜக தேசிய தலைவர்கள் அனைவரும் ஜெயலலிதாவின் புகழ் பாடினர். எம்ஜிஆரையும் புகழ்ந்து தள்ளினர். அதனால்தான் கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் அதிமுகவையே பின்னுக்கு தள்ளும் அளவுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா விசுவாசிகளின் வாக்குகள் பாஜகவுக்கு சென்றது. தற்போது அதே ஸ்டைலை விஜயும் கடைபிடிக்கிறார் போல தோன்றுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை விமர்சிப்பதை தவிர்த்தாலே போதும், அதிருப்தியில் இருக்கும் அதிமுக விசுவாசிகள் தாங்களாகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திரும்பிவிடுவார்கள் என்று விஜய் கருதுகிறார் போல. அதை நோக்கியே அவரது அரசியல் செயல்பாடுகளும் இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இது கை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை.